ஹாய் மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் குக்கிங். இன்றைக்கி நம்ம அகத்தி கீரை வச்சு ஒரு பொரியலும் ரசமும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா, ஒரு கட்டு அகத்தி கீரை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம், பூண்டு கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், ஒரு கொஞ்சம் புளி, 2 தக்காளி, எண்ணெய், அப்புறம் துவரம்பருப்பு கொஞ்சம், சீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு, அவ்வளோதான். இப்போது அகத்திக்கீரையை நல்லா அலசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அகத்திக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இதை கண்டிப்பாக மாதத்தில் 2 தடவையாவது யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அகத்திக்கீரை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பொடி பொடியாக எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இதை வேக வைக்க போகிறோம். சரிங்களா? ஒரு வானல் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கூட நீங்கள் கீரையை ஆட் பண்ணிடலாம், இல்லை தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கூட கீரையை ஆட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, முருங்கைக்கீரை செய்வோம் இல்லையா, முருங்கைக்கீரையை ரொம்ப வேக வச்சுட்டா வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. அகத்திக்கீரையை வேக வைக்காமல் எடுத்துட்டோன்னா வயிறு வலிக்கும். அதனால் பார்த்து நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை தனியாகவும் கீரையை தனியாகவும் நம்ம செய்ய போகிறோம். கீரையை பொரியலாகவும் தண்ணியில் ரசமும் நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். அம்மா இதை சூப்பராக செய்வாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 2 வரமிளகாய், கொஞ்சம் துவரம்பருப்பு, அதோட ஒரு ஸ்பூன் போதும், 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம பொரியலோடு ஆட் பண்ணுவோங்க. சரிங்களா? இதை அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கீரை வெந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு. அதே மாதிரி கீரையை தனியாக வச்சுக்கலாம் பொரியல் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற தண்ணியை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். இந்த அகத்திக்கீரையில் எல்லா கீரையை விடவும் சத்து நிறையா இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிடுங்க. மாதத்தில் 2 தடவையாவது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க. நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஊற வச்சுருங்க. முன்னாடியே புளி கரைசலையும் நம்ம ரசத்துக்கு ஆட் பண்ணுவோம். இப்போ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் யூஸ்வலாகவே நல்லெண்ணெய் தான் இங்கே ஆட் பண்ணுறோம், அதனால் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கடல் எண்ணெய் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தேங்காய் எண்ணெயோ ரிஃபைண்ட் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நல்லெண்ணெய் ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது, அதனால் அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அம்மா. ஓகே, ஸோ இது இப்படியே தாளித்து நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் அதை வதக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அந்த கீரையை அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பொடியை அரைச்சி வச்சோம்ல, வரமிளகாய், துவரம்பருப்பு, சீரகம், இந்த 3ஐயும் சேர்ந்து அரைச்சி வச்ச அந்த பொடியை இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வச்சிடலாங்க. இவ்வளோ தான் கீரைக்கு தேவையான பொருட்கள், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஏன்னா ஆல்ரெடி இது நம்ம வேக வச்சு தான் தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இங்கே அது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த மிக்ஸ் மட்டும் அதோட நல்லா கலக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துட்டோன்னா போதும். ஸோ கீரை சிம்பிளாக நமக்கு ஈஸியாக தயாராகிடும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க இது. ஸோ இந்த மாதிரி பொரியல் நமக்கு இப்போது தயாராகிடுச்சு. இதில் இருக்கிற எக்கச்சக்கமான சத்துக்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சிட்டோன்னா கட்டாயமாக நம்ம இதை ட்ரை பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது அடுத்ததுக்கு வந்துடலாம். ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எப்போவும் செய்கிற மாதிரி தாங்க, சிம்பிள் தான். இதில் கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள் மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போது பாத்திரம் வச்சாச்சு. அது சூடானதும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரே ஒரு பெருங்காயம் போட்டுட்டாங்க சின்னதாக. கடுகு தாளிக்க போட்டுட்டு அதோட வெங்காயமும் வெள்ளை பூண்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நம்ம கீறி வச்சுருக்கோம் அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி தாளித்து கொடுக்குறாங்க. அதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணியாச்சு. அது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் அது வேக விட்டுட்டு தாளித்து கொடுக்கலாம். சரிங்களா? இப்போது புளி கரைசல் நான் ஊற வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த புளி கரைசலையும் அம்மா கரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு. இது கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை.
கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நான் புளி கரைசல் கொஞ்சம் கொதித்து வந்தால் தான் அதோட டேஸ்ட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அதில் ஒரு பச்சை வாசனை இருக்கும். சரிங்களா? அது போகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அகத்திக்கீரையிலேருந்து, அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த எக்ஸ்ட்ராக்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அகத்திக்கீரை ரசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதோட இது நல்லா கொதிக்கும்போது நம்ம என்ன ஆட் பண்ணுவோன்னா கொஞ்சம் மல்லிப்பொடி. சரிங்களா? மல்லிப்பொடி 1 ஸ்பூன், தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே அப்படியே நம்ம கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் மேலே சூப்பராக இப்படி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நீங்கள் இதை மூடி போட்டு கூட கொதிக்க வைக்கலாங்க, இல்லை நீங்கள் ஓப்பனில் வச்சாலும் ஓகே தான், எப்படினாலும் ஓகே. நல்லா கொதிக்க விடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நல்லா வேக வைக்கணும் அகத்திக்கீரையை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் வயிற்று வலிக்காமல் இருக்கும். அகத்திக்கீரையில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின்ஸில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் சி நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நம்ம சேர்த்துக்கிற வரைக்கும் உடம்புல தேவையான அளவு விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிரும். ஸோ கட்டாயமாக இந்த கீரையை நீங்கள் மாதத்தில் 2 தடவையாவது வாங்கிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். மற்ற கீரைகளை விட இதில் நிறையவே சத்து இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு தேவையான கால்சியமை கூட இதில் நிறைய இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய மகிமை என்னென்னா, அகத்திக்கீரை சாப்பிட்றவங்களுக்கு, அடிக்கடி சேர்த்துக்கிறவங்களுக்கு போன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட பெருசாக வராதுங்க. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட